ஹாய் நண்பர்களே, அஜித் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் ரிலீஸ் டேட்டை பற்றி தான் பேச போகிறோம். அந்த ஒரு விஷயம் பேசுவதற்கு முன்பு இந்த வீடியோ பார்க்கும் எல்லாருக்கும் ஒரு மன்னிப்பை கேட்டுக்கிறேன். ஏன்னா நேற்று விடாமுயற்சி டீசரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது விடாமுயற்சி டீசர் இல்லாமல் வேற ஒரு வீடியோ தெரியாமல் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பேன். அது நிறைய பேர் பார்த்துட்டீங்க. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, எனக்கு இன்ஸ்டாகிராம்லையும் சரி மெசேஜ் பண்ணி திட்டிகிட்டு இருந்தீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே மன்னித்து விடுங்க. ஸோ இதில் தெளிவான ஒரு வீடியோவாக விடாமுயற்சி அப்டேட் இருக்கும். ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாமா? விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர். விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசருக்கான அப்டேட் வெளியாகி இருக்கு. எனக்கே செம ஹாப்பியாக இருக்குது இந்த ஒரு வீடியோ பண்ணும்போது. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது விடாமுயற்சி திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னா போன வருஷமே இந்த திரைப்படத்தோட அப்டேட் கொடுத்துட்டாங்க, படம் உருவாகுதுன்னு. ஆனால் இது வரைக்குமே படத்தோட ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படத்துக்கு அடுத்து வரப்போகும் குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணி ஷூட்லாம் போய்கொண்டு இருக்கு. படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டை ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் விடாமுயற்சி திரைப்படத்தோட எந்த ஒரு அப்டேட்டும் ரிவீல் பண்ணாமல் இருக்கீங்களே அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. இப்போ அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் சில விஷயங்கள் வெளியாகி இருக்கு. ஆக்சுவலாக லைக்கா நிறுவனம் ஒரு மாதத்துக்கு முன்பே விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட் கம்ப்ளீட்டாக முடிவடைந்து விட்டது அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஆனாலுமே இப்போ ரீஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா விடாமுயற்சி திரைப்படம் கம்ப்ளீட்டாக ரோட்டில் நடக்கிற ஒரு கிரைம் த்ரில்லராக உருவாகிட்டு இருக்கு. ஸோ அது கம்ப்ளீட்டான ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் ப்ளே இருக்கணும். ஸ்க்ரீன் ப்ளே எந்த இடத்துலையாவது என்னடா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொதப்புனா கூட கம்ப்ளீட்டாக படம் சொதப்பிடும். அதனால ரொம்ப கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. அதனால் சில காட்சிகள்லாம் மீண்டும் ரீஷூட் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகி விட்டதாம். அதனால் மகிழ் திருமணி அவர்கள் சில காட்சிகள் ரீஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதோட ஷூட்டிங் இப்போ போய்கொண்டு இருக்கு. அந்த ரீஷூட்டோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக அக்டோபர் மாதம் 2வது வாரம் முடிவுக்கு வந்துவிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி அந்த ரீஷூட்டோட ஷூட்டிங் எல்லாமே முடிவடைந்து விட்டது. முடிவுக்கு வந்துட்டு அப்புறமா அதை அந்த ஒரு அவுட் பார்க்க போறாங்க. அந்த ஒரு அவுட்டை பார்த்துட்டு அப்புறமா அந்த ஒரு அவுட் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருந்தா அந்த திரைப்படத்தோட அஃபிஷியலான ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. டிசம்பர் 20ஆம் தேதி படத்தை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவுத்தை பொறுத்து தான் படத்தோட ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் டேட்டை சாதாரணமாக ரிலீஸ் பண்ணாமல் படத்தோட டீசரோட சேர்த்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல படக்குழு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ அதனால் படத்தோட சில காட்சிகள் மட்டுமே இன்னும் பாக்கி இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அர்ஜுன் அவர்களை வைத்து அந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அர்ஜுனே அவார்ட் ஃபங்க்ஷனில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஷூட் அடுத்த வாரம், அதாவது அக்டோபர் மாதம் 10 அப்படி இல்லைன்னா 8ஆம் தேதிக்குள்ள முடிவடைந்து விடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அப்படி முடிவடைந்து விட்டால் அவுட் பார்த்துட்டு படத்தோட டீசர் கட் எல்லாமே முடிச்சுட்டு படத்தோட டீசரை ஆயுத பூஜை அன்னைக்கு ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற பிளானில் இருக்காங்களா. ஒருவேளை படத்தோட டீசர் இன்னுமே டிலே ஆச்சுன்னா இந்த வருடம் தீபாவளி பண்டிகைக்கு படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ணிட்டு படத்தை டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கான ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமாக போய்கொண்டு இருக்காம். ஆக மொத்தத்தில் தல ரசிகர்கள் எதிர்பார்த்தது என்னன்னா, டிசம்பர் 31ஆம் தேதி தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தல அஜித் அவர்களோட தரிசனம் கிடைக்கும். இது கம்ப்ளீட்டான ஒரு தல தீபாவளியாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அஜித் ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் இது தல தீபாவளிலாம் கிடையாது, சிவகார்த்திகேயன் அவர்களோட தீபாவளியாக அமைந்து விட்டது. ஆனாலுமே எங்கள் அப்டேட்டாவது வருண்டா அப்படின்னு சொல்லி தல தீபாவளிக்கு தல திரைப்படத்திலிருந்து விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து டீசராக அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நாம் அஃபிஷியலாக விடாமுயற்சி டீசரை அக்டோபர் 13ஆம் தேதி ஆயுத பூஜையை முன்னிட்டு பார்க்க போகிறோம். அப்படி இல்லைன்னா அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பார்க்க போகிறோம். பயங்கரமான அப்டேட்டாக இருக்குது. எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் யாரெல்லாம் விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசரை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க, அஜித் அவர்களை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த ஹாய் நண்பர்களே, அஜித் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் ரிலீஸ் டேட்டை பற்றி தான் பேச போகிறோம். அந்த ஒரு விஷயம் பேசுவதற்கு முன்பு இந்த வீடியோ பார்க்கும் எல்லாருக்கும் ஒரு மன்னிப்பை கேட்டுக்கிறேன். ஏன்னா நேற்று விடாமுயற்சி டீசரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது விடாமுயற்சி டீசர் இல்லாமல் வேற ஒரு வீடியோ தெரியாமல் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பேன். அது நிறைய பேர் பார்த்துட்டீங்க. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, எனக்கு இன்ஸ்டாகிராம்லையும் சரி மெசேஜ் பண்ணி திட்டிகிட்டு இருந்தீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே மன்னித்து விடுங்க. ஸோ இதில் தெளிவான ஒரு வீடியோவாக விடாமுயற்சி அப்டேட் இருக்கும். ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாமா? விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர். விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசருக்கான அப்டேட் வெளியாகி இருக்கு. எனக்கே செம ஹாப்பியாக இருக்குது இந்த ஒரு வீடியோ பண்ணும்போது. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு.
இருக்குது. அதாவது விடாமுயற்சி திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னா வந்து போன வருஷமே இந்த திரைப்படத்தோட அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க, படம் வந்து உருவாகுதுன்னு. ஆனால் இது வரைக்குமே வந்து படத்தோட ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படத்துக்கு அடுத்து வரப்போகும் குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணி ஷூட்லாம் போய்கொண்டு இருக்கு. படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டை வந்து ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் விடாமுயற்சி திரைப்படத்தோட எந்த ஒரு அப்டேட்டும் ரிவீல் பண்ணாமல் இருக்கீங்களே அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள் வந்து இருந்தது. இப்போ அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் சில விஷயங்கள் வந்து வெளியாகி இருக்கு. ஆக்சுவலாக வந்து லைக்கா நிறுவனம் ஒரு மாதத்துக்கு முன்பே விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட் வந்து கம்ப்ளீட்டாக முடிவடைந்து விட்டது அப்படிங்கிற அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனாலுமே வந்து இப்போ வந்து ரீஷூட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து விடாமுயற்சி திரைப்படம் கம்ப்ளீட்டாக வந்து ரோட்டில் நடக்கிற ஒரு க்ரைம் த்ரில்லராக வந்து உருவாகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டான ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் ப்ளே வந்து இருக்கணும். ஸ்க்ரீன் ப்ளே வந்து எந்த இடத்துலையாவது வந்து என்னடா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொதப்புனா கூட வந்து கம்ப்ளீட்டாக படம் வந்து சொதப்பிடும். அதனால ரொம்ப கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. அதனால் சில காட்சிகள்லாம் வந்து மீண்டும் ரீஷூட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து உருவாகி விட்டதாம். அதனால் வந்து மகிழ் திருமணி அவர்கள் சில காட்சிகள் வந்து ரீஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதோட ஷூட்டிங் வந்து இப்போ வந்து போய்கொண்டு இருக்கு. அந்த ரீஷூட்டோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அக்டோபர் மாதம் 2வது வாரம் முடிவுக்கு வந்து விடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி வந்து அந்த ரீஷூட்டோட ஷூட்டிங் எல்லாமே வந்து முடிவடைந்து விட்டது. முடிவுக்கு வந்துட்டு அப்புறமா வந்து அதை வந்து அந்த ஒரு அவுட்டை வந்து பார்க்க போகிறாங்க. அந்த ஒரு அவுட்டை பார்த்துட்டு அப்புறமா அந்த ஒரு அவுட் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் அந்த திரைப்படத்தோட அஃபிஷியலான ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. டிசம்பர் 20ஆம் தேதி படத்தை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவுத்தை பொறுத்து தான் வந்து படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து மென்ஷன் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் டேட்டை சாதாரணமாக ரிலீஸ் பண்ணாமல் படத்தோட டீசரோட சேர்த்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து படக்குழு வந்து இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ அதனால் வந்து படத்தோட சில காட்சிகள் மட்டுமே வந்து இன்னுமே வந்து பாக்கி இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அர்ஜுன் அவர்களை வைத்து அந்த சீக்வன்ஸ் வந்து எடுத்துக்கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அர்ஜுனே வந்து அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஷூட் வந்து அடுத்த வாரம், அதாவது வந்து அக்டோபர் மாதம் 10 அப்படி இல்லைன்னா 8ஆம் தேதிக்குள்ள வந்து முடிவடைந்து விடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. ஸோ அப்படி வந்து முடிவடைந்து விட்டால் அவுட் வந்து பார்த்துட்டு படத்தோட டீசர் கட் எல்லாமே முடிச்சுட்டு படத்தோட டீசரை வந்து ஆயுத பூஜை அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம். ஒருவேளை வந்து படத்தோட டீசர் வந்து இன்னுமே இந்த டிலே ஆச்சுன்னா இந்த வருடம் தீபாவளி பண்டிகைக்கு வந்து படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு படத்தை வந்து டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கான ஏற்பாடுகள் தான் ரொம்ப தீவிரமாக வந்து போய்கொண்டு இருக்காம். ஆக மொத்தத்தில் வந்து தல ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்தது என்னன்னா டிசம்பர் 31ஆம் தேதி தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தல அஜித் அவர்களோட தரிசனம் வந்து கிடைக்கும். இது வந்து கம்ப்ளீட்டான ஒரு தல தீபாவளியாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அஜித் ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் இது வந்து தல தீபாவளிலாம் கிடையாது, சிவகார்த்திகேயன் அவர்களோட தீபாவளியாக அமைந்து விட்டது. ஆனாலுமே வந்து எங்கள் அப்டேட்டாவது வருண்டா அப்படின்னு சொல்லி தல தீபாவளிக்கு தல திரைப்படத்திலிருந்து விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து டீசராக அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நாம் வந்து அஃபிஷியலாக விடாமுயற்சி டீசரை வந்து அக்டோபர் 13ஆம் தேதி ஆயுத பூஜையை முன்னிட்டு பார்க்க போகிறோம். அப்படி இல்லைன்னா வந்து அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பார்க்க போகிறோம். பயங்கரமான அப்டேட்டாக வந்து இருக்குது. எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் யாரெல்லாம் விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசரை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க, அஜித் அவர்களை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த